கிருஷ்ணா குமரன் பத்தின உண்மையெல்லாம் சொன்னதும், விஜயும், "நீவினும் நான் குமரன் அண்ணன கூப்பிட்டு வரோம். நீங்க சேஃபா இருங்கன்னு" சொல்லிட்டு போறாங்க. ஆனா, அந்த பக்கம் பசுபதி அவங்க ரவுடி ஆட்கள் எல்லாம் அனுப்பி, இந்த குடும்பத்தெல்லாம் அடிச்சு போட்டு காவேரிய கடத்திட்டு போயிடுறாங்க. இங்க விஜய் பசுபதி வீட்ல இருக்கும்போது, இங்க விஜய்க்கு ஒரு கால் வருது. கால் வந்தது வேற யாரும் இல்ல, காவேரிய கடத்தி வச்சிருக்கிறது விஜய்க்கு தெரிய வருது. உடனே விஜய் வந்து, "இதெல்லாம் உன் வேல தானே! என் காவேரிய நீ தானே ஆள வச்சு கடத்தியிருக்க" அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து செம கோவமா பசுபதிய அடிக்கிறாங்க. "என்னப்பா என்ன எதுக்கு அடிக்கிற? உன் பொண்டாட்டி என் கண்ட்ரோல்ல இருக்கா? அத மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து மிரட்டுறான். விஜய் பசுபதிய அடிச்சு போட்டு அவன் பையன பிடிச்சு, "இங்க பாரு உன் பையன் உயிரோட வேணும்னா காவேரியும் குமரனையும் விட்டுரு. இல்லன்னா உன் பையன் உனக்கு கிடைக்க மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிய மிரட்டுறாங்க. பசுபதி, "என் பையன ஒண்ணும் பண்ணிடாத. நான் உன்னுடைய பொண்டாட்டியையும் குமரனையும் விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி விட்டுர்றாங்க. அந்த நேரத்துல காவேரி வரும்போது கீழ விழுந்துடுறாங்க. விழுந்ததும் விஜய் பதறி போய், "என்னாச்சு காவேரி?" அப்படின்னு வலி தாங்க முடியலங்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராங்க காவேரிய. "அங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்கு. நீங்க வெளியில இருங்க. நாங்க பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டாக்டர். இத கேட்டு விஜய் அழுகுறாங்க. "காவேரி உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. எனக்கும் உனக்கும் நம்ம குழந்தையும் நல்லா நீ ஆகி வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க காவேரிக்கு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.